You a dangerous girl. Those eyes looking up at me. ஹாய் கைஸ், நான் வந்து மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் தான் வந்து ஏடிஎம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். ஸோ வந்து ஏடிஎம் வாசலில் நிற்கும்போது ஒரு ஸ்னாப்பு, போகும்போது ஒரு ஸ்னாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறதுக்காக ரெடி ஆனேன். நான் வந்து எங்கள் டேடி கூட வெளியே போகிறதுக்காக ரெடி ஆயிருந்தேன். பட் வந்து அவள் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணிவிட்டு பிகாஸ் வந்து நாங்கள் வந்து கிளம்புறதே ஒரு 2 o'clock கிளம்பலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ வந்து இது மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங் வந்து இது ஒரு 11 o'clock இருக்கும். அவள் வந்து கூப்பிட்டனால நான் மார்னிங்கே போகலான்னு ரெடி ஆகிட்டேன். பட் வந்து எங்கள் டேடி ஒரு 2 o'clock போகலாம் அப்படின்னு சொன்னனால ரெடி ஆகிட்டு சும்மா தான் உட்காண்ட்ருந்தேன். ஸோ வந்தால் ஒரு வழியாக 2 o'clock ஆகிடுச்சு. 2 o'clock ஆனோடனே நான் வந்து கடகடன்ட்டு எங்கள் டேடி ஃபஸ்ட்டு போயிட்டார். உடனே நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த ஷூவும் போட முடியாமல் காலை விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். தென் வந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். எங்கேடா காலையிலே கிளம்பி உட்காண்ட்ருந்தேன், அப்புறம் எங்கே தான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ எண்டிங்கில் தான் நான் எங்கே போகிறேன்றத சொல்லுவேன். அப்படியே வந்து நான் பேசுகிற சாக்கில் நடுவில் உளருவேன், அது எனக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சிஎம்பிடி போனோம். சிஎம்பிடி மீன்ஸ் கோயம்பேடு. சென்னையில் வந்து கோயம்பேட்டில் தான் வந்து பஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ வந்து நாங்கள் கோயம்பேடு போகலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு கோயம்பேடுக்கு வந்து ரெடி ஆனோம். கோயம்பேட்டுக்கு வந்து எங்களுக்கு உடனே பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்தோடனே நாங்கள் கோயம்பேடு போகிற வழியிலலாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். கோயம்பேடு போகிற வழியிலே பூந்தமல்லி பஸ் வந்துச்சு. எங்கள் டேடி என்ன பண்ணார், எங்கள் டேடி வந்து பஸ் டிரைவர். ஸோ வந்து இந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பஸ்ஸில் நேராக போய் ஒரு இடத்துல இறங்கி நேராக ஒரே பஸ்ஸில் போக மாட்டாங்க. அவங்க வந்து ஏறி இறங்கி போவாங்க. நம்ம அவங்க கூட போகணுன்னா நம்மளும் ஏறி இறங்கி போயிட்டே இருக்கிறது தான் வேலை. ஸோ வந்து எங்கள் டேடி என்ன பண்ணார், கோயம்பேட்டிலேருந்து பாதியிலே இறக்கிட்டு வந்து விஜயகாந்த் மண்டபத்துலேருந்து ஆப்போசிட் வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணி போய் நின்னோம். நின்னோடனே பஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து 72 என்னமோ வந்துருந்தது. 72 வந்து நார்மலாக எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து 72ல் போய் மதுரவாயல் இறங்கிட்டோம். இறங்கிட்டு தென் வந்து திருப்பி அங்கே நின்றுக்கிட்டே இருந்தோம். மதுரவாயலில் எந்த பஸ்ஸும் எங்கள் கண்ணுக்கு தெரியல. ஸோ வந்து வேறு ஏதாவது பஸ்ஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பூந்தமல்லி பஸ் வருதா அப்படின்னு சொல்லி எங்கள் டேடி என்னை பார்க்க சொன்னார். நான் வந்து பூந்தமல்லி பஸ் வருதான்னு நின்று பார்த்தேன். பூந்தமல்லி பஸ் வந்துச்சு. பட் வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு பஸ் வரல. ஃபைனலாக வந்து பூந்தமல்லி பஸ் வந்துச்சு. நாங்கள் வந்து பூந்தமல்லிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து பூந்தமல்லி வந்து 101 போகும். பட் வந்து நாங்கள் ஏறினது 101X அப்படின்னு சொல்லி ஏறிட்டோம். ஸோ ஏறிட்டு அந்த பஸ்ஸு வந்து பட் 101 வரத்துக்கே ஆல்மோஸ்ட் நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு 2:30 சம்திங் கிளம்புனேன். பட் வந்து நான் வந்து ப்ராப்பராக பஸ்ஸு ஏறவே இல்லை. மாற்றி ஒரு ஸ்டாப்பிங்காக ஏறி போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி ஒரு ஸ்டாப்பிங் போய் நின்றுட்டுருந்தா நாங்கள் வந்து டயர்டு வேணுன்றதை வந்து எனக்கு ரொம்ப ஷுவராக தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு பஸ் வந்துச்சு. சரி இந்த பஸ்ஸில் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் போய் கேட்டோம். இந்த பஸ்ஸில் கேட்டால் அவங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு வேண்டிய பஸ் வந்துடுச்சு. நாங்கள் ஏறிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சீட் கிடைக்கல. ஸோ நான் நின்றுட்டுருந்தேன். எங்கள் டேடி வந்து பஸ் டிரைவர்னால அவருக்கு வந்து நிறைய டிரைவர்ஸ் தெரியும். ஸோ வந்து பஸ் ஓட்டுறவரும் அவரோட ஃப்ரெண்டு. ஸோ வந்து அவர் போய் அங்கே நின்று கம்ஃபர்டபுளாக கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வார்டனும் கதை பேசிகிட்டு இருந்தார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு. எனக்கு சீட்டு கிடச்சோடனே நானும் போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். பின்னாடி உட்காந்தோடனே அவங்க 2 பேரும் பேசுகிற கதைக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. அவங்க பாட்டுன்னு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. ஸோ வந்து இறங்க வேண்டிய இடம் வந்து இதில் வரல. எங்கள் அப்பாவுக்கும் என் பக்கத்தில் சீட் கிடச்சிது. ஸோ வந்து உட்காந்துட்டு நம்ம ஒரு ஸ்னாப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு.
ஸோ வந்து நாங்கள் இறங்கி க்ராஸ் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து நாங்கள் இறங்கி இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போனோம். க்ராஸ் பண்ணி போனால் நம்ம வந்து சும்மாவே போவோமா, எல்லாத்தையும் ஒரு ஸ்னாப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தேன். அங்கே போனோடனே அங்கே நிறைய பஸ் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 79 அப்படி இல்லைன்னா 76 அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் 76 பஸ் பார்த்தோம். 76 பார்த்தோன்னே சரி ஃபைனலாக இந்த பஸ் போகும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா 79ல் ஏறியிருந்தால் நாங்கள் போகிற ட்ராவலுக்கு வந்து ஒரு 1.5 தான் மினிமம் நாங்கள் ரீச் ஆகிருப்போம். பட் வந்து நாங்கள் 76 போனனால ஆல்மோஸ்ட் அது வந்து ரொம்ப நேரமாக சுற்றி போய்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து போர் அடிச்சிச்சு. நம்ம வந்து எப்போவுமே வந்து வெளியே போகிறோன்னா பக்காவாக பேக்கிங் இருக்கும். ஸோ என்னோடய பேக்கில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மறக்காமல். ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் வந்து பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பித்தோன்னே நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம ஸ்நாக்ஸை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்நாக்ஸுமே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றது தான் நம்ம வேலை. வேறு என்ன, எவ்வளோ நேரம் இப்போ வந்து நம்ம 76ல் போயிருந்தா நமக்கு ரொம்ப ட்ராவலாக தெரிஞ்சிருக்காது. அது பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இருக்கும். நம்ம ரீச் ஆன பிளேஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்துட்ட மாதிரி இருக்கும். பட் வந்து இது வந்து ரொம்ப லாங்காக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் அதனால என்ன பண்ணோம், நான் வந்து சும்மா வந்து ஸ்னாப் எடுத்து எங்கள் டாடிக்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன். அவரும் வந்து நான் என்ன பண்ணுறதுன்றத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அப்புறம் ஒரு வழியாக வந்து ஃபோனில் கால் ஏதோ வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்னாப்பெல்லாம் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நைட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது எப்படியும் ஸ்னாப் நம்மளால் எடுக்க முடியாது. பிகாஸ் வந்து ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். என் கண்ணும் தெரியாது. ஃபஸ்ட்டு நைட்டு நமக்கு நடக்கவே கண்ணு தெரியாது. இதில் அந்த நேரத்தில் ஸ்னாப்லாம் எடுத்திருந்தா நம்மளுக்கு பலார்னு அடிக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து நான் நைட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற ரோடு எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரோடெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வியூஸு உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து நிறைய பேர் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ வந்து இது எந்த பிளேஸு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போனது தான் நபாட்டி. நான் வந்து இது வந்து 2 வாங்கிட்டு போயிருந்தேன். பிகாஸ் எனக்கு பசிக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து அதை வந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிரித்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகும்போது ரொம்ப இதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இது வந்து நபாட்டின்றது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து இதை ரொம்ப விரும்பி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதை நான் வந்து நிறைய இதில் பார்த்துருக்கேன். என்னடா இது ரொம்ப நாள் இது வந்து வேஃபர் வந்து ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. பட் வந்து சடனாக ஒரு பீக்கில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். பட் யாருமே வந்து எந்த விஷயமுமே கமெண்ட்டில் சொல்ல மாட்டேறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. எதுனாலுமே நீங்கள் சொன்னால் தான் நான் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து இது ஒரு கொஞ்சம் லாங் ட்ராவல், ரொம்ப லாங் ட்ராவல் கிடையாது. ஸோ வந்து நான் அதனால் வந்து இது பண்ணிட்டேன். நான் வந்து எங்கள் டாடிக்கும் நபாட்டி கொடுத்தேன் சாப்பிட சொல்லி. தென் நாங்கள் போகும்போதே 5:30 மணி ஆகிடுச்சி. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகுறதுக்கே 6:30 மணி ஆகிடுச்சி. 6:30 மணி ஆகிட்டனால சன்செட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சன்செட் வந்து எனக்கு பார்க்கவே நல்லா இருந்தது. எனக்கு வந்து இது மாதிரி இருக்க வியூஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணும். நானே வந்து விழுந்து விழுந்து இந்த சன் வந்து நைட்டு வந்து மூன் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பிரைட்னஸ் மட்டும் தான் தெரியுது. அந்த மூனோட இது வந்து தெரியல. பிகாஸ் என் ஃபோன் கிளாரிட்டியாக என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அது என்னன்ட்டு நான் வந்து அப்புறமா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து அப்புறம் கொஞ்சம் போகும்போது என்னாச்சுன்னா வந்து கிழங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 4 கிழங்கு ₹20 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து கிழங்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கிழங்கு தான் வாங்கி நான் போட்டிருப்பேன். நீங்கள் பாருங்கள். கிழங்கு வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா போய் அந்த கிழங்கு வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது ரொம்ப லாங் வீடியோலாம் இல்லை, சின்ன வீடியோ தான். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க.
ஆல்ரெடி ரெகுலராக எங்கள் வீட்டில் கிழங்கு இருந்துகிட்டே இருந்தது. இப்போது இந்த கிழங்கு காரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பு வந்துட்டும் இல்லாமல் கிழங்கு சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சு. ஸோ வந்து அந்த கிழங்க நாங்கள் வாங்கிக்கிட்டோம். கிழங்க வாங்கினதும் இல்லாமல் எப்படியும் வந்து இன்றைக்கி வந்து சண்டே, நாங்கள் வந்து நேற்று சாட்டர்டே விலாக் எடுத்தேன். சாட்டர்டேவும் நான் கிழங்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சண்டேவும் வந்து கிழங்கு வந்து இது பண்ணுறேன். கிழங்கு வந்து இது வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழம செகண்ட் டைம் சிறுவாபுரி போவோம். கண்டிப்பாக வந்து அந்த விலாகும் போடுறேன். ஓவராலாக வந்து நான் 6 வீக்கும் போகலான்னு இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் கிழங்கு வாங்குவோம். அது ஷுவராக எனக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஸ்னாப் வந்து ரெகுலராக அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்ததுனால அது அப்படியே ஆட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லி இதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் இது மாதிரி ஆகும். அதனால சரி இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன் அந்த ஸ்னாப்பை. தென் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். பட் வந்து இருந்தாலுமே வந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சி. 6:30க்குமே நாங்கள் ஆமாம் 6 ரீச் ஆகலை, 6:30க்கு ஆகிடுச்சி. ஒரு வழியாக இறங்குனா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். பிகாஸ் வந்து இது ரொம்ப சுற்றி போகிற பஸ் போல் தெரியாமல் நாங்கள் ரொம்ப சுற்றி போயிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஏதோ இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டோம். பட் ஃபைனலாக நம்ம ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. குளிரில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. காதுலலாம் பனி போகுது. ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்க இதை எடுத்து நான் தலையில் மாட்டிக்கிட்டேன். தலையில் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு இது போட்டால் குளிராது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கா பிளானோடு இருந்தேன். நைட்டு நம்ம ரிட்டன் வரும்போது இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிட்டு தான் போகணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து எங்கே போகணுமோ அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆன உடனே வந்து அந்த பிளேஸில் வந்து நாங்கள் ஷேர் ஆட்டோவில் தான் வந்தோம். அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் ஷேர் ஆட்டோவில் வர மாதிரி இருந்தது. ஷேர் ஆட்டோலேருந்து வந்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஷேர் ஆட்டோலேருந்து இன்னும் கொஞ்சம் பேக் போகிற மாதிரி ஆகிடுச்சி. அவங்க மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஒரு காஃபியை போட்டுட்டு அங்கேருந்து திருப்பி நடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நடந்து நாங்கள் போன பிளேஸை போய் பார்த்துட்டு ரிட்டனே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் போனோம். இந்த வீடியோவில் காஞ்சிபுரமில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீடு இருந்தது. அவங்கள பார்த்துட்டு வர தான் போனோம். நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனோம், பார்த்தோம். ஒரு 1 ஹவர் இருந்தோம். 1 ஹவர் இருந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ரிட்டன் வந்து நாங்கள் ஒரு 8:30க்கு பஸ் ஏறினோம். ரிட்டன் வந்து பஸ் ஏறிட்டு நாங்கள் வந்து தாம்பரம் வந்துட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. இது வந்து கரெக்டாக 1.5 ஹவர் தான் ட்ராவலு. தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரம் வந்தோடனே தாம்பரத்துலேருந்து திருப்பி பஸ் போனால் திருப்பி ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கும். 2.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ வந்து நம்ம ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் டாடியை கூட்டிகிட்டு, நம்மளுக்கு ட்ரெயின் தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் பஸ்ஸை விட. ட்ரெயின் தான் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் டயர்ட்னஸ் இல்லாமல். நாங்கள் இறங்கும்போதே ஒரு ட்ரெயின் போயிடுச்சு. ஐயையோ ட்ரெயின் போயிடுச்சு, இனி அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து டே டைமில் ட்ரெயின் போயிடுச்சுன்னா தெரியும், நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நைட் டைம் எனக்கு நோ ஐடியா. அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நைட் டைமில் டிக்கெட் கவுண்டர் மூடி இருக்குது. ஏன்னு தெரில, ட்ரெயின்காரனே வந்து ஃப்ரீயாக போன்னு சொல்கிறானான்னு புரியல. எனக்கு போர் அடிச்சுது. அந்த கேப்பில் வந்து ஒரு சிப்ஸை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிப்ஸ் ஆர்டர் சிப்ஸ் அங்கே இருந்தது வாங்கிட்டு வந்தேன். அந்த சிப்ஸ் பேர் வந்து டைம் பாஸாம். நம்மளுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் டைம் போடலாம், டைம் பாஸ்க்காக வச்சுக்கணும் போல் இதை. ஸோ வந்து சிப்ஸு நல்லா தான் இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ வந்து சிப்ஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் டாடிக்கும் 2 சிப்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இந்த சிப்ஸ் 10 ரூபா. ஃபைனலாக எங்களுக்கு ட்ரெயின் கிடச்சிச்சு. இது வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்த ட்ரெயினு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துச்சு. ஸோ என்கிட்ட இன்னொரு பிஸ்கெட் இருந்தது. இந்த பிஸ்கெட் நல்லா தான் இருந்தது. அந்த பிஸ்கெட் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ட்ரெயினை விட்டோம். நாங்கள் இறங்கிட்டோம்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எக்மோர்லேருந்து நைட் டைம்னால ட்ரெயினுமே ரொம்ப இதுவாலாம் இல்லை, வந்துட்டோம் நாங்கள். 10:40க்கு வந்தோம் நாங்கள் கரெக்டாக. 3 ரொம்ப அழகாக இருந்தது. 3யும் ஒரு வியூ எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 10:40க்கு ரீச் ஆகிட்டோம். 10:40க்கு வந்தோடனே இதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு 11:30 12க்கு ரீச் ஆகிடுவோம் மேபி. ஸோ பிகாஸ் வந்து நைட் டைமில் பஸ்ஸுமே லேட்டாக தான் வரும். அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அண்ணனுக்கு வந்து கால் பண்ணியிருந்தோம். அவன் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த சைடு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்ட்ரி ஆகும்ல, அந்த சைடு தான் அவன் நின்றுட்டுருப்பான். ஸோ வந்து நாங்கள் அந்த பக்கம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடக்கிறோம். நடக்கும்போதே ஷேடோஸ் தெரிஞ்சுது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். நம்ம யூஸ்வலாக விட ஷேடோவில் ரொம்ப ஹைட்டாக தெரியும், ரொம்ப ஒல்லியாக தெரியும். ஒல்லியாக தெரியறதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து நான் ஷேடோ பிக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஷேடோ பிக் எடுத்தேன். இந்த பக்கம் வந்து ஷேடோவே காணோம். என்னடா இது ஷேடோவே காணோம், அவங்களுக்குலாம் தெரியுது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்து ஒரு வழியாக போடா ஷேடோ பிக் காணோம் ஒன்றும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்புறம் பார்த்தா இந்த சைடு இந்த ஃபோக்கஸில் வரும்போது ஷேடோ பிக் தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம பிக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேடோ பிக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஷேடோ பிக் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணோன்னு ஆப்போசிட்டில் நிற்கிறேன், ஆப்போசிட் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ வந்து நாங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து அவன்கிட்ட வந்து அவன் வந்து வண்டியில் வந்திருந்தான். ஸோ வண்டியில் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஏறிட்டேன். என் பின்னாடி எங்கள் டாடி ஏறிட்டாங்க. நாங்கள் வந்து வண்டியில் போகும்போதே வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். தென் வந்து அங்கங்கே போலீஸ் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ட்ரிபிள்ஸ் வேறு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து போலீஸ் கண்டிப்பாக நம்மள பிடிச்சி ஒரு ஃபைனை போட்டு விட்ருவான். ஆல்ரெடி ஹெல்மெட் போடலன்னு 2 3 ஃபைனை போட்டு வச்சுருக்கான். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்தோம். போனதுக்கப்புறம் ஒரு போலீஸ் பிடிச்சாங்க, நிற்க வச்சாங்க. பட் வந்து லேடிஸ் இருக்கனால விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டோம். அப்புறம் எங்கள் டாடி ஒரு காஃபி குடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வண்டியை ஓரமாக போட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டு தான் ஒரு காஃபியை நாங்கள் குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு திரும்பி ரோடெலாம் வந்து நைட் டைம் ரொம்ப காலியாக இருந்தது. டிராஃபிக்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரோடு வந்து டிராஃபிக் இல்லாதனால. தென் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தான் ரோடே போடுறது, நம்மளும் வந்து நான் வந்து காலையில் போனேன் ரெடி ஆகிட்டு. பட் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்னாப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வீடியோஸ் வந்து வண்டியிலேருந்து வரும்போதே அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம வந்து காஞ்சிபுரம் போன விலாக் தான் இது. காஞ்சிபுரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய பேர் காஞ்சிபுரம்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிவிட்டு தினமும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து அவ்வளோதான், நம்ம காஞ்சிபுரம் விலாக் வந்து இதோடு முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். இது மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும், இல்லைனா வராது. அப்படி இல்லைனா லைக் பண்ணி வச்சா கூட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ரிப்பீட்டடாக. ஸோ வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோஸ் போடலாம், இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த விஷயத்த கமெண்ட்டில் சொன்னாலுமே நான் வந்து அதை டெலீட்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் பேட் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, குட் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, எதையுமே நான் டெலீட் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிவடைந்தது. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.